Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. Inshallah, இன்னைக்குடைய கிளாஸ் இன்ஷால்லா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். நேத்தோட நம்ம வந்து காய்தா நூரானியா அப்படிங்கிற புக்கை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷால்லா கடைசி இந்த 10 இரவுல லைலத்துல் கத்ருடைய அந்த இன்ஷால்லா லைலத்துல் கத்ர் மற்றும் கடைசி இந்த 10 இரவுல இன்ஷால்லா நம்ம சூரா 30வது அத்தியாயத்தை இன்ஷால்லா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இன்ஷால்லா நம்ம வந்து அதை வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த ஜுஸ்ல என்னென்ன சட்டங்கள் இருக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கிறத இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க குரான்ல எப்படி எப்படிலாம் வருது அப்படிங்கிறதையும் இன்ஷால்லா நமக்கு வந்து குரான்லேயே கலரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கலரிங் பண்ணி கொடுத்துருக்கும் போது நமக்கு பார்க்கும்போது இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் கிளியரா புரியும். இன்ஷால்லா அதுல என்னென்ன சட்டம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சமா பொறுமையா இன்ஷால்லா என்ன பண்ணலாம். இன்ஷால்லா இந்த 10 நாட்கள்ல பார்த்து இன்ஷால்லா அதுக்குரிய நன்மையும் தரும் இன்ஷால்லா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே குரான் ஸ்டார்ட் பண்ணும்போது அல்லாஹ்வே குரான்ல சொல்றான், நீங்க ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம எப்போ குரான் ஓதுனாலும் சரி, நம்ம உஸ்தாது கிட்ட படிக்கிறோமோ இல்லை நம்ம வந்து நம்மளே படிச்சுட்டு இருக்கிறோமோ, அப்படி எப்படி இருந்தாலுமே எல்லா சுச்சுவேஷன்லுமே நம்ம குரான் அப்படின்றத ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், சாதாரண நேரங்கள்ல குரான் ஓதுனா கூட இன்ஷால்லா அல்லாஹ் ஷைத்தான் கிட்ட இருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்காம நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்ஷால்லா குரானை ஓதக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு. ஃபர்ஸ்ட் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ இங்க இருக்கக்கூடிய அஊது எப்படி சொல்லணும் அப்படின்னா அஊது அங்க ஹம்சாக்கு அப்புறமா இருக்கக்கூடியது ஐன். அப்போ ஐன் நம்ம பார்த்துருக்கோம் மிடில் ஆஃப் த த்ரோட் நடுத்தொண்டையில இருந்து வரணும்னு பார்த்துருக்கோம். அப்போ அஊது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த ஐனையும் அலிஃப் மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிடக்கூடாது. அஊது அப்படி படிக்கக்கூடாது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்ஷால்லா இப்படி வந்து ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ ஒவ்வொரு ஆயத்திலும் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை வந்து இன்ஷால்லா நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாருங்க, எடுத்த உடனே லேம்பு சுக்குன்னு இருக்கு. முன்னாடி லேம்பு சுக்குன்னு தான் நம்மளால படிக்க முடியுமா, இல் ஹம்து அப்படி படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஹம்சத்துல் வஸ்ல் அப்படின்ற அந்த ஒரு அலிஃபை நம்ம கொண்டு வரும். ஹம்சத்துல் வஸ்ல்னா நமக்கு தெரியும் என்னன்ட்டு, டெம்பரவரியான அலிஃப், தற்காலிகமான ஒரு அலிஃபை நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அப்போ அந்த அலிஃப்க்கு என்ன கொடுக்கணும், ஃபத்ஹா கொடுக்கணும், ஜபர் கொடுக்கணும். அப்போ எப்படி படிக்க முடியும், அல்ஹம்து லில்லாஹி அப்படி படிக்க முடியும். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ பாருங்க, ரப்பில் ஆலமீன். இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஐனுக்கு அலிஃப் ஸகீரா இருக்கு. நம்ம வந்து என்ன நம்ம காய்தா நூரானியா பார்த்தோம், இப்படி ஃபத்ஹா கொடுத்து பக்கத்துல அலிஃப் ஸகீரா ஒண்ணு மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம், அலிஃப் ஸகீரான்னு பார்த்தோம். அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ரப்பில் ஆலமீன். அப்போ இங்க ஆலமீன் ஆவை வந்து நம்ம நீட்டுறோம். எதுக்காகனா கடாசபர் இருக்கு, அதாவது அலிஃப் ஸகீரா இருக்கு, அதனால நம்ம என்ன பண்றோம், இன்ஷால்லா நீட்டுறோம்.
அப்புறம் பாருங்க ஆல மீன். இப்போ ஆல மீன் அப்படின்னு நம்ம வந்து நீட்டுறோம். யாக்கு சுக்குன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், நம்ம நீட்டுறோம். எதனால நீட்டுறோம்? யாக்கு சுக்குன் இருக்கு, முன்னாடி எழுத்துக்கு கஸ்ரா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காமனா நம்ம நீட்டுவோம். அதுதான் நம்ம காய்தாலையும் பார்த்தோம். என்ன பார்த்தோம் காய்தா நூறானியால? இப்படி புரிஞ்சுக்கலாம் இன்ஷால்லா, ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க ஃப்ரெண்டுங்க கூட வந்தது அப்படின்னா நம்ம வந்து நீட்டி படிக்கணும், நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். என்னது? அலிஃபும் ஃபத்ஹாவும் ஃப்ரெண்டு, வாவும் தொம்மாவும் ஃப்ரெண்டு, யாவும் கஸ்ராவும் ஃப்ரெண்டு. இப்போ அவங்கவுங்க ஃப்ரெண்டு கூட வந்ததுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம நீட்டி படிக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷால்லா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, நான் என்ன சொன்னேன், யாவும் கஸ்ராவும் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். இப்போ யாக்கு சுக்குன் இருக்கு, முன்னாடி லெட்டருக்கு கஸ்ரா ஜேர் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நீட்டுவோம். ஆல மீன், மீன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நீட்டுறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நீட்டணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ திரும்பி ரீட் பண்ற பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த ஆயத். அடுத்த ஆயத்து ஷத்தா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஷத்தா கொடுத்தாலும் நம்மளால ரீட் பண்ண முடியுமாங்க? அர்வஹ், ரஹ்மான், ரஹ்மான் படிக்க முடியுமா? முடியாது. அப்போ அங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், அலிஃப் ஹம்சத்துல் வஸ்ல், அந்த டெம்பரவரியான அலிஃபை நம்ம வந்து கொண்டு வரணும். அப்ப எப்படி படிக்கணும்? அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ இங்க பாருங்க, சில பேர் வந்து எப்படி படிச்சிருவாங்க அப்படின்னா, அந்த வசனம் முடிஞ்சிருதா, ஃபர்ஸ்ட் வசனம் நமக்கு முடிஞ்சிருது, ரப்பில் ஆலமீன் முடிஞ்சுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஷத்தா வந்துன்னா ஆலமீனிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி கூட என்ன பண்ணுவாங்க, ஓதுவாங்க. ஆனா வந்து ஒரு ஆயத் முடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதை நிறுத்திட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆயத் போறது இன்ஷா அல்லாஹ் நல்லதா இருக்கும். அப்போ நம்ம எப்படி படிக்கணும், அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நம்ம பார்த்த ஒரு விஷயம், இப்போ இங்க ரால ஷத்தா இருக்கு. இப்போ இந்த ரா என்னது, ஹெவியா இல்ல லைட்டா? இன்ஷால்லா சாட் பண்ணுங்க சிஸ்டர்ஸ். ஹெவி, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் முபாரிக். ஹெவி எதுக்காக ஹெவினா அந்த ராக்கு ஃபத்ஹா இருக்கு. நம்ம பார்த்துருந்தோம், அந்த ரா வந்து சம்டைம்ஸ் ஹெவியா வரும், சம்டைம்ஸ் லைட்டா வரும். மொத்தம் ஹெவி லெட்டர், வல்லினமான எழுத்துக்கு மொத்தம் 7 இருக்கு. அதுல 6 எழுத்து எப்பவுமே வல்லினம் தான். ஆனா ஒரு ரா மட்டும் இருக்கு, அந்த ரா வந்து சில நேரம் வல்லினமா வரும், சில நேரம் மெல்லினமா வரும்ன்றத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ராக்கு எப்போ வல்லினமா வரும், ஃபத்ஹாவோ இல்ல தும்மாவோ வந்தது அப்படின்னா அந்த ரா ஹெவி ரா, வல்லினமா அந்த ராவை உச்சரிக்கும். இதுவே ராக்கு கஸ்ரா இருந்ததுன்னா எப்படி படிக்கணும், அந்த ராவை மெல்லினமா ஓதும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இங்க ரெண்டு ராக்குமே ஃபத்ஹா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹெவி பண்ணி ஊதும். எப்படி, அர்-ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ், அர்-ரஹ்மானிர் ரஹீம். ஃபர்ஸ்ட்ல இருந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம். நீங்க இந்த ரெண்டு ஆயத்தையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லி பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 2 செகண்ட் டைம் தரேன், நீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லி பாருங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பாருங்க,
مالك يوم الدين مالك يوم الدين மாலிகி யௌமித்தீன். இப்போ மீம்க்கு என்ன இருக்கு? அலிஃப் சகீரா இருக்கு, கடா ஜபர் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? நம்ம நீட்டுறோம். மாலிகி யௌமித்தீன் அப்படி நம்ம என்ன செய்றோம்? அல்ஹம்துலில்லாஹ் மீமா நீட்டுறோம். அப்புறம் என்ன இருக்கு இந்த வசனத்துல ரூல்? டால்க்கு டால்க்கு அப்புறமா யாக்கு சுக்குன் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? தீன் நம்ம நீட்டுவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓ மாலிகி யௌமித்தீன். இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஆஹ் ஒருத்தவங்களுக்கு குரான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்றவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்னன்னா, சுக்குன் நம்ம வந்து நிறுத்துறோம். நூனுக்கெல்லாம் இங்க ஜேர் கஸ்ரா இருக்கு. முன்னாடி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல நூனுக்கு ஃபத்ஹா இருக்கு, ஜபர் இருக்கு. இவங்க ஏன் இன் இன் அப்படின்னு சொல்லி சுக்குன் வச்சு முடிக்கிறாங்க அப்படின்னா, எப்பவுமே நம்ம வந்து வசனம் இதுதான் முடிய போகுது அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சுக்குன் வச்சு நம்ம முடிப்போன்ற விஷயத்த நேற்று காய்தா நூறானியில அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த சட்டம் தான் இங்க இருக்கு. இப்போ இங்க வசனம் முடிய போகுது. அதனால வசனம் முடியறதுக்கு முன்னாடி நூன் மீம் இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? சுக்கூன் கொடுத்து நம்ம வந்து உச்சரிக்கிறோம். அங்க சுக்கூன் கிடையாதுதான். அங்க கஸ்ரா ஃபத்ஹா இப்படிதான் இருக்கு, தொம்மா இப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே பிடிக்க கூடாது. அந்த எழுத்துக்கு சுக்கூன் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஓதும். பாருங்க, மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன். ஃபர்ஸ்ட்ல இருந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனம். إياك نعبد وإياك نستعين إياك نعبد وإياك نستعين إياك نعبد وإياك نستعين. இப்போ இங்கேயே அல்ஹம்துலில்லாஹ் ஈயாக்க நம்ம கரெக்டா படிச்சிருவோம். பக்கத்துல இருக்கக்கூடிய நஅபுது அப்படின்ற அந்த வார்த்தையை நாங்க கிளாஸ் இருக்கும் போது கேட்டோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேருக்கு அது வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ந புது அப்படின்னு சொல்லி ஹம்சாவை கொடுத்து ஓதுவாங்க. அந்த ஆயனுக்கு பதிலா ஹம்சாவுடைய ஹம்சாவுடைய சவுண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உச்சரிப்பாங்க. ஆனா இங்க என்ன இருக்கு? ஐனுக்கு சுக்கூன் இருக்கு. அப்போ நம்ம எப்படி படிக்கணும்? இன்ஷா அல்லாஹ் ஐனுடைய சவுண்டை நம்ம கொடுக்கணும். ஐன் எங்க இருந்து வருது? ஐனோட சவுண்ட் இன்ஷா அல்லாஹ் ஐனுடைய சவுண்ட் ப்ரொனன்சியேஷன் எங்க இருந்து வரும் சிஸ்டர்ஸ்? இன்ஷா அல்லாஹ் சேட் பண்ணுங்க. throat. Alhamdulillah. Alhamdulillah, throat, middle of the throat. Alhamdulillah. Alhamdulillah sister. அப்போ எப்படி படிக்கணும்? நஅபுது வ ஈயாக்க நஅபுது 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 கிடையாது. நஅபுது நஅபுது ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் நஸ்தஈன் நஸ்தஈன். இப்போ நஸ்தஈன்லயும் தாக்கு அப்புறமா ஐன் இருக்கு. அப்போ அங்கேயும் என்ன பண்ணிருக்கோம்? சில பேர் வந்து அதை ஒயினா படிச்சிருவாங்க, நஸ்த ஒயின்வாங்க. சில பேர் நஸ்த ஒயின் நஸ்த ஐன் அப்படின்னுவாங்க. எப்படின்னா ஐனுக்கு பத்தாவை கொடுத்துருவாங்க, ஜபரை கொடுத்துருவாங்க. நஸ்த ஐன் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நஸ்த ஐன், ஐனுக்கு கஸ்ரா இருக்கு. நஸ்த ஐன் إياك نعبد وإياك نستعين إياك نعبد وإياك نستعين. அல்ஹம்துலில்லாஹ். இங்க நான் ஏன் வந்து இவ்வளோ டைம் எடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு மஹ்ரஜை பத்தி நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம்.
இப்போ இங்க வந்து திரும்பி திரும்பி இந்த மஹ்ரஜ், இந்த ரூல் இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஹரக்கத் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஹரக்கத் அப்படின்னா ஃபத்ஹா, கஸ்ரா, தும்மா. ஒரு எழுத்துக்கு ஃபத்ஹாவோ இல்ல கஸ்ராவோ இல்ல தும்மாவோ இருக்கு அப்படின்னா, அதுக்கு நம்ம ஃபத்ஹா இருக்க இடத்துல கஸ்ராவோ, தும்மா இருக்க இடத்துல ஃபத்ஹாவோ இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா, அது பெரிய மிஸ்டேக்கா பார்க்கப்படுது. குர்ஆன் ஓதும்போது இந்த மாதிரி ஹரக்கத் சேஞ்ச் பண்றது பெரிய மிஸ்டேக். அடுத்த ஒரு விஷயம், ஒரு எழுத்தினுடைய ஒரு எழுத்த வேற ஒரு எழுத்தா உச்சரிக்கிறதும் பெரிய ஒரு மிஸ்டேக். என்ன அப்படின்னா, நாம வந்து அரபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஆஹ் ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கு கூட வந்து மீனிங் வைஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன், ஹா, ஜீம். இது மூணுமே எப்படி இருக்கு? ஹேக்கு புள்ளியே இருக்காது. மிடில் ஆஃப் த த்ரோட்ல இருக்கக்கூடிய இந்த ஹேக்கு புள்ளி இருக்காது. ஹாக்கு என்ன இருக்கும்? மேல புள்ளி இருக்கும். ஜீம்க்கு எங்க இருக்கும் புள்ளி? நடுவுல புள்ளி இருக்கும். இப்போ இது மூணுத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஹேக்கு புள்ளியே இருக்காது. ஹாக்கு மேல புள்ளி இருக்கும். ஜீம்க்கு நடுவுல புள்ளி இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அல்லாஹ் வந்து சொல்றான், அல்லாஹுல்லதி خلق السماوات والأرض في ستة أيام ثم استوى على العرش. அல்லாஹ் சொல்றான், خلق இப்படி இந்த வார்த்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். خلق அல்லாஹ் சொல்றான், நான் வந்து வானங்களையும் பூமிகளையும் 6 நாள்ல படைச்சிட்டு பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தேன் அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? என்ன சொல்றான்ல? நான் வந்து வானங்களையும் பூமியையும் இந்த 6 நாள்ல படைச்சிட்டு அர்ஷுல நான் வந்து அமர்ந்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த ஹலகன்ற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கும் உங்களுடைய புரிதலுக்காக நான் சொல்றேன். ஹலக சாட் பண்ற பாருங்க. ஹலக. இப்போ இந்த ஹா லாம் காஃப் இங்க எப்படி இருக்கு? இப்போ நான் இந்த ஹாக்கு கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம இந்த ஹேவுடைய சவுண்டை கொடுத்துட்டேன் அப்படின்னா மொட்டை அடித்தான் ஆகும். அப்போ என்ன ஆகுது? ஒரு சின்ன ஒரு புல் ஸ்டாப்பை தான் நான் என்ன பண்ணிருக்கேன்? விட்டிருக்கேன். அந்த ஒரு புல் ஸ்டாப் மட்டும் தான் விட்டிருக்கேன். அதுதான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம ஹேண்ட் படிச்சுட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது? அப்போ அல்லாஹ் 6 நாள்ல வானத்தையும் பூமியையும் மொட்டையடிச்சு பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான்னு வருது. பாத்தீங்களா? அர்த்தம் தப்பாகுதா? இதுவே நான் வந்து இந்த ஹேக்கு பதிலா இந்த ஹே போட்டு இந்த காஃப்க்கு பதிலா இந்த காஃப் போட்டு ஹேலக்க அப்படின்னு படிச்சோம் அப்படின்னா, இந்த ஹலக்கக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? அழித்தான்னு அர்த்தம். அழித்தான். ஒரு ஒட்டுமொத்த இடத்தையும் அழிக்கிறதுக்கு தாங்கன்னா, இந்த ஒரு இடத்த அழிக்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம்? அழித்தான்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஆது கூட்டத்தை அழிச்சான். அப்புறமா சமூது கூட்டத்தை அழிச்சான். லூத் நபி அவங்களுடைய கூட்டத்தை அழிச்சான். இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணான்? அழிச்சான். இப்போ அல்லாஹ் வந்து இந்த ஹலகன்னு அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தையை நான் தஜ்வீத் படி ஓதாம, நான் மஹ்ரஜ் பேணாம ஹலக்கன்னு நான் படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுது அர்த்தம்? அழித்தான். இந்த ஹலக்கவுடைய அர்த்தம் அழித்தான். அப்போ என்ன ஆகுது? அல்லாஹ் 6 நாள்ல வானத்தையும் பூமியையும் அழித்து விட்டு பின்னர் என்ன செஞ்சான்? அர்ஷின் மீது அமர்ந்தான் ஆகுது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் குரான்ல? நான் தஜ்வீத் முறைப்படி என்ன பண்ணிட்டேன்? ஹலக்கவ ஹலக்கவா மாத்திட்டேன். இது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தானே. என்ன ஆகுது? அல்லாஹ் படைச்சான்னு சொல்றான். அல்லாஹ் 6 நாள்ல வானத்தையும் பூமியையும் படைச்சான்னு சொல்றான். நம்ம என்ன பண்றோம்? தஜ்வீத் முறைப்படி பேணாம அல்லாஹ் 6 நாள்ல வானத்தையும் பூமியையும் அழிச்சிட்டான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு சின்ன ஒரு இதுதான் சேஞ்ச் தான். ஆனா எவ்வளவு ஒரு விஷயம் மாறுதுன்னு பாத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு எழுத்தையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய நானும் தான் சரி, இங்க சொல்றது எல்லாமே கேட்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் கிடையாது. முதல்ல எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு லெட்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ நஸ்தஈன், நஸ்தஈன், ஈன், நஸ்தஈன் இப்படி படிப்பாங்க. அப்படி படிக்கக்கூடாது. நஸ்தஈன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத் பாருங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொன்ன மாதிரி ஹேக்கு சுக்குன் இருக்கு. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ண முடியாது? படிக்க முடியாது. அப்போ என்ன பண்றோம்? இங்கேயும் ஒரு ஹம்சத்துல் வஸ்ல கொண்டு வரோம். எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து
சுக்குனோ இல்ல ஷத்தாவோ ஸ்டார்டிங்ல வந்துச்சுன்னா, சரிங்களா, ஸ்டார்டிங்ல ஒரு வசனம் முடிஞ்ச உடனே அடுத்த வசனத்துடைய ஸ்டார்டிங்ல சுக்கூன் பெற்றதோ இல்ல ஷத்தாவோட வந்ததுன்னா, ஸ்டார்டிங் லெட்டர் இப்படி வந்ததுன்னா என்ன பண்ணணும் நம்ம? குடுகுடுன்னு ஹம்சத்துல் வஸ்ல்ன்ற ஒரு அலிஃப கொண்டு வருது. ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ். அப்ப பாருங்க, ஹம்சத்துல் வஸ்ல கொண்டு வந்து அந்த லெட்டருக்கு என்ன குடுக்கணும்? இப்போ இங்க வந்து கஸ்ரா குடுப்போம். இஹ்தினஸ்ன்னு குடுக்குறோம். எதுக்கு இஹ்தினஸ்ன்னு குடுக்குறோம்? ஏன்னா, அங்க பாருங்க தால்க்கு கஸ்ரா இருக்கு. தால்க்கு கஸ்ரா இருக்கிறனால நம்ம இந்த இடத்துல ஹம்சாக்கு கஸ்ரா கொடுத்து ஓதணும். கஸ்ரா கொடுத்து எப்படி ஓத முடியும்? اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காமன் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஆயத்துல எத்தனை ஹெவி லெட்டர்ஸ் இருக்கு? இன்ஷால்லா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையா பார்த்து எத்தனை ஹெவி லெட்டர்ஸ் இருக்குன்றத சேட் பண்ணுங்க இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லாஹ். சுமையா சிஸ்டர் அவங்க 4 சேட் பண்ணிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மபாரிக். அதர் சிஸ்டர்ஸும் அல்ஹம்துலில்லாஹ் மெசேஜ் பண்ணிருக்கீங்க, சேட் பண்ணிருக்கீங்க. மாஷா அல்லாஹ். எல்லாருக்கும் அல்லாஹ் மபாரிக். ஜாதக் அல்லாஹ் இல்மன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, சாது ஹெவி லெட்டர், ரா ஹெவி லெட்டர், தா ஹெவி லெட்டர், காஃப் ஹெவி லெட்டர், இது நாலுமே இருக்கு பாருங்க இந்த ஆயத்துல. اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم. அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கடைசி ஆயத்தை எடுத்துக்கலாம். صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, சாதுக்கு கஸ்ரா ஃபர்ஸ்ட். அப்போ என்னது? அந்த 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 சாது ஹெவியா லைட்டாங்க? மாஷா அல்லாஹ். ஹெவி. ஏன்னா எப்பவுமே அது ஹெவி தான். ஹெவி லெட்டர் எல்லா நேரமே ஹெவி தான், ராவை மட்டும் தவிர. சரி, இப்ப பாருங்க, ராவும் ஹெவி லெட்டர், ராவும் ஹெவி லெட்டர். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அன்அம்த. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுல ஹம்சா. அன்அம்த. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ரெண்டுத்துக்குமே ஐன் கொடுத்துருவாங்க, அன்அம்த அப்படின்னு படிச்சிருவாங்க. அது கரெக்ட் கிடையாது. சில பேர் ரெண்டுத்துக்குமே ஹம்சா கொடுத்துருவாங்க, அன்அம்த அப்படின்னு. அதுவும் கரெக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹம்சா, செகண்ட் ஐன். எப்படி படிக்கணும்? அன்அம்த அலைஹிம். அன்அம்த அலைஹிம். திரும்பி ரீட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ
இப்போ இங்க பாருங்க அன்அம்த அலைஹிம்க்கு அப்புறமா வைரில் மக்தூபி அலைஹிம் வைரில் கைன் இருக்கு மக்தூபி மக்தூபி அந்த இந்த மக்தூபின்ற அந்த வார்த்தையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மஅசூபின்வாங்க சிலர் மஅலுபி அப்படின்வாங்க. அப்படி படிக்கக்கூடாது. மஅதூபி தோது 2 கடவாய் பற்களோட இருந்து ஹெவி பண்ணி அதை உச்சரிக்கணும். மக்தூபி மக்தூபி அலைஹிம் வல தோல்லி. இப்போ இந்த தோதுல மத்து கொடுத்துருக்காங்க நமக்கு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்க கேட்கலாம் தோதுல மத்து இருக்க மாதிரி இல்லைங்க, அலிஃப்ல இருக்க மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கலாம். ஆனா அது எதுக்குரியதுன்னா தோதுக்குரிய மத்து தான். சரிங்களா? மத்துமே ஹரக்கத்து இருந்தால் தான் நம்மளால படிக்க முடியும். பெரும்பாலான மத்தை நம்ம எப்படி படிக்க முடியும்? ஹரக்கத் இருந்தால் தான் நம்மளால படிக்க முடியும். சரிங்களா? சில இடத்துல அல்லாஹ் அலிஃப் லாம் மீம்க்குலாம் ஹரக்கத் இருக்காது. பட் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை அப்படியே படிச்சிடுவோம். இப்போ இங்க ஒரு இந்த மாதிரி மத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹரக்கத் கொடுத்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? படிக்க முடியும். அப்ப பாருங்க வல தோல்லீன். அந்த பாதுல கொடுக்கறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால பக்கத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க என்ன பண்றேன், நான் 6 to 7 கவுண்ட்ஸ் நான் நீட்டுறேன். எதுக்காக நீட்டுறேன்? இந்த மத்துக்கு அப்புறமா லாம் இருக்கு. நம்ம பார்த்தோம் மத்துல 2 டைப் ஆஃப் மத் இருக்குன்னு பார்த்தோம். என்ன மத்து? இந்த மத்துக்கு அப்புறமா ஹம்சா இல்ல அலிஃப் வந்ததுன்னா மத்துல் முத்தஅத்தின்னு சொல்லுவாங்க. 4 to 5 கவுண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? நீட்டணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த மத்துக்கு அப்புறமா ஹம்சாவோ இல்ல அலிஃபோ வந்ததுன்னா 4ல இருந்து 5 அலிஃப்க்கு தகுந்த மாதிரி நம்ம நீட்டுவோம்னு பார்த்தோம். இப்போ இந்த மத்துக்கு அப்புறமா ஹம்சாவோ இல்ல அலிஃபோ தவிர வேற என்ன எழுத்து வந்தாலுமே 6 to 7 கவுண்ட்ஸ் நம்ம நீட்டுவோன்றத பார்த்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இங்க? லாம் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 6 to 7 கவுண்ட்ஸ் நம்ம இன்ஷா அல்லாஹ் இது பண்ணணும். இன்னொரு விஷயம், இந்த மத்துல் லாசிம் இருக்கு இல்லைங்க, இந்த மத்துல் லாசிம்க்கு கண்டிப்பா ஷத்தா இருக்கும். கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா ஷத்தா இருக்கும். ஷத்தா இல்லாம இருக்காது. நிறைய உதாரணம் இருக்கு இதுக்கு. அல் ஹாக்கா சூறால பாருங்க, அந்த ஹாக்கு மத்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? காஃப் ஷத்தா இருக்கும். ஹாக்கா. அப்புறம் சூரா முல்க்ல சோஃபத்திவ். அப்போ அங்க என்ன இருக்கு? சுவாதுக்கு மத்து இருக்கு, ஃபேக்கு ஷத்தா இருக்கு. அப்போ மத்துல் லாசிம்ல நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா அந்த லெட்டருக்கு மத்துக்கு அப்புறமா வரக்கூடிய எழுத்துக்கு ஷத்தா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த மத்து எத்தனை கவுண்ட்ஸ்? 6 to 7 கவுண்ட்ஸ். மத்துல் லாசிம். இந்த மத்துக்கு பேரு மத்துல் லாசிம். அல்ஹம்துலில்லாஹ். நான் முதல்ல இருந்து ஓதுறேன் பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். திரும்பி ரீட் பண்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 4 minutes டைம் தர சிஸ்டர்.
இதை ஒன்ஸ் நீங்க வந்து ஓதிடுறீங்களா இன்ஷா அல்லாஹ், நீங்களா ஓதி பாக்குறீங்களா இன்ஷா அல்லாஹ், இப்ப நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். எதுக்காக அல்ஹம்து சூரா ஃபர்ஸ்ட் நம்ம 30 ஜூஸ்ன்னு சொன்னாங்களே, சூரா ஃபாத்திஹா எடுத்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லா தொழுகையிலுமே சூரா ஃபாத்திஹா இல்லாம இல்லை. உதாரணத்துக்கு உம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, சூரா ஃபாத்திஹா ஓதாதவங்களுக்கு தொழுகையே கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எல்லா தொழுகையிலுமே நம்ம என்ன பண்றோம், சூரா ஃபாத்திஹா ஓதாம நம்ம இருக்க மாட்டோம். இன்னும் சொல்லணும்னா 30வது ஜுசு இல்ல மத்த ஜுசுவை கூட நம்ம வந்து தொழுகையில ஓதுவோமா அப்படின்னு கேட்டா, கண்டினியூஸா தொடர்ந்து ஓதுவோமான்னு கேட்டா கம்பல்சரி கிடையாது. இப்போ அல்லாஹ் வந்து சூரா நாசியா தான் ஓதணும், சூரா புரூஜ் தான் ஓதணும், அல்லாஹ் கம்பல்சரி பண்ணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கம்பல்சரி பண்ணல. ஆனா சூரா ஃபாத்திஹா கண்டிப்பா என்ன பண்ணணும், எல்லா வக்திலுமே எல்லா ரக்காத்துலுமே என்ன பண்ணணும், கண்டிப்பா ஓதிருக்கணும். இப்ப நான் 4 ரக்காத் தொழுகிறேன் அப்படின்னா, நான் அந்த 4 ரக்காத்துலயுமே ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும், சூரா ஃபாத்திஹா இருக்கணும். கண்டிப்பா கம்பல்சரி ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த சூறா நம்ம தொழுகையில டெய்லி நம்ம 5 வேளை தொழுகையில அந்த ரக்காத்துல ஒவ்வொரு ரக்காத்துலயும் நம்ம இதை ஓதுறோம் அப்படின்னா, அதை நம்ம கரெக்டா ஓதுன்றதுக்காக தான் இவ்வளோ வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த ஃபாத்திஹாவை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உம்முல் கித்தாப்னு சொல்றாங்க. சூரா ஃபாத்திஹாவை உம்முல் கித்தாப்னு சொல்றாங்க. உம்முல் கித்தாப் அப்படின்னா, உம்மு அப்படின்னா அம்மான்னு அர்த்தம், கித்தாப்னா புக், புத்தகம். அப்போ இந்த சூறாக்கு, அதாவது இந்த ஒட்டுமொத்த குரானுக்குமே எந்த சூறா தாய் அப்படின்னா இந்த சூரா ஃபாத்திஹா தான் தாயா ஒரு அம்மாவா இருக்கு அந்த விஷயம். அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த சூறா வந்து நமக்கு ஷிஃபாவா இருக்கு. ஷிஃபா அப்படின்னா நமக்கு ஏதாவது உடம்புல நோய் இருந்ததுனாலோ இல்ல வலி இருந்ததுனாலோ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஜுரம் இருந்ததுனா இப்படி என்ன விஷயம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சூரா ஃபாத்திஹாவை ஓதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதன் மூலமா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வான், லேசாக்கும் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ நான் 4 மினிட்ஸ் டைம் தரேன், எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஓதி பாருங்க சிஸ்டர் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சரி இன்ஷா அல்லாஹ் ஓதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ கடைசி போகலாமா? இன்ஷா அல்லாஹ் 30 ஜுஸு நம்ம இன்ஷா அல்லாஹ் போய்க்கலாம். சரி சிஸ்டர், 30 ஜுஸுல ஃபர்ஸ்ட் சூரா என்ன சூரான்னு தெரியுமா? சேட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சா. சூரா நேம் தெரியுமா? 30வது ஜுஸுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அத்தியாயம் எதுன்னு தெரியுமா? நபா, மாஷா அல்லாஹ். சூரா அன்-நபா, அந்த செய்தி.
புரியலன்னு கேட்டிருக்கீங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஜுஸ் இருக்குல்லங்க, மொத்த குரான்ல மொத்தம் 114 சூறா இருக்கு. எத்தனை இருக்கு? 114. 114 சூறா. ஓகே, ஜுஸ் எத்தனை இருக்கு மொத்தம்? 30 ஜுஸ் இருக்கு. 30 ஜுஸ் இருக்குல்லங்க. அப்போ இந்த 30 ஜுஸ் இருக்கு அப்படின்னா, அந்த 30வது ஜுஸ் தானே நம்ம இன்ஷால்லா இந்த 10 நாள்ல பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். அந்த 30 ஜுஸ்ல ஃபர்ஸ்ட் சூறா எதுன்னு கேட்டா சூறா அன்னபா. அல்ஹம்துலில்லாஹ். சரி, கடைசி சூறா என்னது? சூரா அன்னாஸ். சூரா அன்னாஸ். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ நம்ம இன்ஷால்லா பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்னாஸ் அப்படின்னா மனிதர்கள் அர்த்தம். நாஸ்னா மனிதர்கள். அரபிக்ல நாஸ் அப்படின்னா மனிதர்கள். பாருங்க, قل أعوذ برب الناس. قل أعوذ برب الناس. قل أعوذ برب الناس. قل أعوذ برب الناس. برب الناس. இப்போ இங்க நூனுக்கு ஷத்தா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நோஸ்ல என்ன பண்ணணும்? நோஸ்ல குன்னா கொடுத்து நம்ம ஓதணும். பிரப்பின்னாஸ். பிரப்பின்னாஸ் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? குன்னா கொடுக்காம ஓதக்கூடாது. பிரப்பின்னாஸ். எவ்வளவு டைம் கொடுக்கணும்? கையை ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ற அளவு டைம் இன்ஷா அல்லாஹ். பிரப்பின்னாஸ். قل أعوذ برب الناس. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் பாருங்க, ملك الناس. ملك الناس. ملك الناس. ملك الناس. இப்போ இங்கேயும் என்ன செஞ்சிருக்கு? இந்த சூறா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே எல்லா ஆயத்துலயுமே நூனுக்கு ஷத்தா இருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? கண்டிப்பா நம்ம ஷத்தா கொடுத்து ஷத்தாவோட குன்னா கொடுத்துதான் இன்ஷால்லா ஓதணும். கையை மூடிட்டு ஓபன் பண்ற அளவு கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? டைம் கொடுக்கணும். மலிக்கின் நாஸ் எப்படி படிச்சிருவாங்கன்னா சில பேர் قل أعوذ برب الناس ملك الناس إله الناس இப்படின்னு ஷத்தால அந்த குன்னா கொடுக்காம போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எப்படி ஓதணும்? குன்னா கொடுக்கணும். மலிக்கின் நாஸ். அடுத்த ஆயத் இலஹின் நாஸ். இலஹின் நாஸ். إله الناس. من شر الوسواس الخناس. من شر الوسواس الخناس. من شر الوسواس الخناس. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இங்க பாருங்க, 4வது ஆயத்துல மியாஷர்வில் நம்ம என்ன செய்யறோம்? நூனோட சவுண்ட முக்கால மறைச்சு ஊதுறோம். என்ன காரணத்துக்காக? ஓகே, இங்க என்ன ரூல்னா இஹ்ஃபா. அல்ஹம்துலில்லாஹ். இஹ்ஃபாவுடைய ரூல்ஸ்னால நம்ம இப்படி ஓதுறோம். என்ன பண்ணணும்ன்றாங்க? சுக்குன் பிடிச்ச நூனுக்கு அப்புறமா ஷீன் இருக்கு.
ஷீன் இஹ்ஃபாவுடைய லெட்டர். ஸோ நம்ம என்ன பண்றோம், நூனுடைய சவுண்டா மறைச்சு ஓதுவோம். மியா மியா ஷர்ரில், மின் ஷர்ரில் அப்படி படிக்க கூடாது. மியா ஷர்ரில், மியா 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 ஷர்ரில், மியா ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ், மியா ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத், الذي يوسوس في صدور الناس، الذي يوسوس في صدور الناس، الذي يوسوس في صدور الناس، الذي يوسوس في صدور الناس من الجنة والناس، من الجنة والناس، من الجنة والناس. திரும்பி ரீட் பண்ற சிஸ்டர் இன்ஷால்லா பாருங்க. قل أعوذ برب الناس، ملك الناس، إله الناس، من شر الوسواس الخناس، الذي يوسوس في صدور الناس. من الجنة والناس. அல்ஹம்துலில்லாஹ். சூரா நாஸையும் முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா எல்லாரும் கொஞ்சம் ஒன்ஸ் ஓதி பார்க்குறீங்களா இந்த சூறாவை இன்ஷால்லா? ஓகே அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் சூறா போலாமா இன்ஷால்லா? நெக்ஸ்ட் சூறாவோட அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம் நம்ம. சூரத்துல் ஃபலக். சூரா ஃபலக், 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 சூரா ஃபலக். ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل أعوذ برب الفلق، قل أعوذ برب الفلق، قل أعوذ برب الفلق، قل أعوذ برب الفلق، قل أعوذ برب الفلق. இப்போ இங்க நமக்கு இந்த சூறால கல்கலாவை பத்தின விஷயங்களை ஒவ்வொரு வசனம் முடியறதுக்கு முன்னாடியுமே இருக்கக்கூடிய எழுத்து கல்கலாவுடைய சட்டம் இருக்கக்கூடிய எழுத்து என்னென்னது? கல்கலாவுடைய லெட்டர் மொத்தம் எத்தனைங்க? அல்ஹம்துலில்லாஹ் 5. என்னென்னது? காஃப், வா, ப, ஜீம், தல். இந்த 5 லெட்டர்ல 4 லெட்டருமே கொடுத்துட்டாங்க. சாரி, 3 லெட்டருமே கொடுத்துட்டாங்க. என்ன லெட்டர் மிஸ்ஸிங்? வா அண்ட் ஜீம் மட்டும்தான் மிஸ்ஸிங். பாருங்க,
قل أعوذ برب الفلق فلق قل أعوذ برب الفلق قل أعوذ برب الفلق قل أعوذ برب الفلق قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر ما خلق. அப்போ இங்க பாருங்க மியா ஷர்ரி நம்ம பார்த்தோம். முன்னாடி சூரா நாஸ்லயும் என்ன கொடுத்திருந்தாங்க, அந்த இஹ்ஃபாவுடைய சட்டத்துக்கு கிரீன் கலர்ல அந்த நூனுடைய கலரை கிரீன் கலர்ல கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கேயும் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், இங்க இந்த கிதாப்ல கிரீன் கலர்ல இருந்தது அப்படின்னா இஹ்ஃபாவுடைய ரூல்ஸ் இருக்கிறது தான் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரி, ப்ளூ கலர்ல இருக்கிறதுல என்னது, கல்கலா இருக்கக்கூடிய லெட்டர். கல்கலால நம்ம என்ன பண்ணுவோங்க, எப்படி ஒரு செவத்துல போய் ஒரு பால் போயிட்டு வருதோ, அந்த ஃபோர்ஸா வருதோ, அந்த மாதிரி அந்த லெட்டரை சுக்குன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அண்டர்லைன் பண்ணிக்கணும். சுக்குன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அசைச்சு ஓதுவோம். பாருங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஃபலக் அசைக்கணும். மின் ஷர்ரி மா ஹலக் மின் ஷர்ரி நம்ம ஓதல. என்ன காரணம், சுக்குன் பிடிச்ச நூனுக்கு அப்புறமா ஷீன் இருக்கிறதுனால, ஷீன் இஹ்ஃபாவுடைய லெட்டர்னால நம்ம என்ன பண்றோம், நூனுடைய சவுண்டை மறைச்சு மின் ஷர்ரி அப்படின்னு ஓதும். பாருங்க, மின் ஷர்ரி மா ஹலக் மா ஹலக் மின் ஷர்ரி மா ஹலக். அடுத்த ஆயத் وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. அல்ஹம்துலில்லாஹ். இது தேர்ட் ஆயத்து பாருங்க. وَمِن شَرِّ இப்போ சுக்குன் பிச்ச நூனுக்கு அப்புறமா ஷீன் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இஹ்ஃபாவுடைய ரூல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நூனை மறைச்சிடுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, வாசிகின் இதா, இங்க காஃப்க்கு கஸ்ரத்தேன் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஹம்சா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஹம்சா தொண்டையுடைய எழுத்து, அதனால நம்ம இங்க இஸ்ஹாருடைய சட்டம் இருக்கு. என்ன பண்ணணும், நூனுடைய சவுண்டை வெளிப்படுத்தணும். அப்போ கிளியரா ஓதணும். வாசிகின் இதா வகப, நூனுடைய சவுண்ட் கிளியரா கேக்குது இல்லைங்க, அப்படி ஓதணும். வாசிகின் இதா வகப وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. அடுத்த ஆயத் وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ وَمِن شَرِّ இஹ்ஃபாவுடைய சட்டம் ஷர்ரின் நஃபாஸா என்ன இருக்கு, நூனுக்கு ஷத்தாக்கு குன்னா பண்ணணும். ஃபில் உகத் ஐன் இருக்கு, மிடில் ஆஃப் த த்ரோட்ல இருந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். திரும்பி சொல்ற பாருங்க, وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ. கடைசி ஆயத் وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ وَمِن شَرِّ. இப்போ இங்க என்ன இருக்கு, இஹ்ஃபாவுடைய ரூல். ஸோ நம்ம நூனை மறைக்கணும். وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ. ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்ஷா அல்லாஹ். قُلْ أَعُوذُ بِرَبِّ الْفَلَقِ مِن شَرِّ مَا خَلَقَ وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ. திரும்பி ரீட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். قُلْ أَعُوذُ بِرَبِّ الْفَلَقِ مِن شَرِّ مَا خَلَقَ وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ
ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்க்குறீங்களா இன்ஷால்லா சிஸ்டர்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு கூட இன்ஷால்லா இந்த 3 சூறாவை நம்ம பார்த்துருக்கோம். சூரா ஃபாத்திஹா, சூரா ஃபலக், சூரா அன்னாஸ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இன்ஷால்லா நாளைக்கு அடுத்த சூறா போய்க்கலாம் இன்ஷால்லா சிஸ்டர். சரி, இன்னைக்கு இந்த கிளாஸ் எப்படி இருந்தது சிஸ்டர்? புரிஞ்சுதா? ஓகேங்க சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். 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 ரொம்ப ஜஸாக்கில்லாஹ் ஹைரன் கசீரா. இன்ஷால்லா அப்போ நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஃபலக்குடைய மீனிங் வந்து கிழக்கு. அதாவது ஒரு 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 விஷயம் இருக்கு அப்படின்னா அது பொழந்து காட்டுறது. உதாரணத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? நிலாவை பிளந்து காட்டணும். அதான் ஃபலக் அப்படின்னா பிளந்து காட்டக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ். ஓகே சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். துவா சொல்லிக்கலாம் இன்ஷால்லா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். இன்ஷால்லா கல்கலாவுடைய ரூல்ஸ் கேட்குறீங்க. நம்ம இன்ஷால்லா இன்னும் பார்ப்போம். அடுத்தடுத்த சூறால நான் இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஓகே சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.